ஒரு கிரேட்டா கார்ல வரதா தகவல் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்றோம். எல்லா இடங்கள்லையும் வந்து வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்றோம். பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா, அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர், அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்குமா, 8 மணி போல, 8:45 போல நம்மளுடைய டீம், அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணி பள்ளிப்பாளையம் ரோடு, அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்க, குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிக்காம போகுது. ஸோ நிக்காம போறதுனால அதை வந்து சேஸ் பண்றாங்க. சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது டுவர்ட்ஸ் சங்ககிரி போகுது. சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கறனால திருப்பி அந்த வண்டி போன வழியிலேயே திரும்பி வருது. திரும்பியும் ஒரு 2 முறை அவங்க சங்ககிரி சுத்திட்டு அடுத்ததா வெப்படை ரோடு எடுக்கிறாங்க. வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டி கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங், அதுக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா நாங்க வந்து அலர்ட் பண்ணி அங்கங்க வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம். செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன், ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு 2 பைக்கு, ஒரு கார், பப்ளிக்கோட பைக்கு, கார் எல்லாத்தையும் அடிச்சு இந்த வண்டி வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருந்த உடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிட்டு அந்த கேபின்ல வந்து ஒரு 4 பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில, அந்த கண்டெய்னர்ல. அந்த 4 பேரையும் எடுக்கிறோம். அப்ப இது வந்து திருச்சூர்ல இருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டில இருந்து நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் டிரைவ் பண்ணிட்டு வராரு. கூட நம்ம போலீஸ் வராங்க, முன்னாடி போலீஸ், பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது. அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு, சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்றோம். கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது 2 பேர் உள்ள இருக்காங்க. ஜுமான் வந்து வண்டியை, அந்த கதவை, கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும், அவர் தான் திறந்து தராரு. திறக்கும் போது உள்ள இருந்து ஒரு ப்ளூ கலர் பேக்கோட இறங்கி குதிக்கிறான். குதிச்ச உடனே ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமா ஓடுறான். நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்றோம். எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போறாரு. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த தோப்புக்காடு கீழே பாத்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடையில இறங்கி ஃபர்ஸ்ட் போற அசருதீன் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஓடிடுறாரு. அவர் பணப்பையோட ஓடுறாரு. ஜுமான் போனவர் வலிக்கு விழுந்துறாரு. அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போறாரு. எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்ட் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாயிடுச்சு. அதனால அவர் சுட்டுறாரு. அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த இது சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிக்க சொல்றாரு, நில்லு சொல்றாரு. அவன் பணப்பைய கீழே போட்டு அங்க இருக்கக்கூடிய கல் நிறைய இருக்கு, அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுறான். ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாம இருக்கிறதுக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதா போச்சு. அதனால அவர் சுட்டு இப்ப அவங்க 2 பேரையும் அவங்க நம்மளோட இதுல கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு. அவனை சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்கோம். அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஏடிஎம் ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறதுதான் இவங்களுடைய எம்ஓ. இவங்க பெரும்பாலும் ஹரியானால பல்வால் டிஸ்ட்ரிக்ட் இப்ப நம்ம செக்யூர் பண்ணிருக்கவங்க ஒரு 5 பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்டும், இன்னொன்று வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இந்த 2 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இனி ஃபர்தரா வந்து நம்ம என்கொயரியில தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில சேர்த்து அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து வந்து மற்றவங்க கிட்டே நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய என்கொயரியோட முடிவுல மற்ற தகவல்கள் உங்களுக்கு தரோம். கேஷ் இன்னும் நம்ம எண்ணல. இது ஜுடிஷியல் என்கொயரி சம்பந்தப்பட்டதுங்கிறனால அது எஸ்ஓசிலே இருக்கிறனால
இப்ப ஜெயம் இது பண்ணதுக்கு அப்புறமா என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேஷ் வந்து அதுதான் அந்த கிரேட்டா காரு திரிஷூர்ல வந்து அவங்க அஃபென்ஸுக்காக பயன்படுத்தினது. அந்த கார்ல போய் தான் அவங்க அந்த 3 ஏடிஎம்லையும் இது பண்றாங்க. அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் அந்த காரினுடைய தகவலின் அடிப்படையில தான் நம்ம வந்து கிரேட்டா காரை வந்து வெஹிக்கிள் செக் பண்றோம். இப்ப நம்ம வந்து மொத்தம் 7 பேர். 7 பேர்ல ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி இறந்துட்டாரு, ஒருத்தர் வந்து அடிபட்டு இதுல இருக்காரு, மிச்சம் 5 பேர் நம்ம கஸ்டடியில இருக்கோம், என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இவங்க மேல இப்போதைக்கு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு நாங்க சொல்ல முடியாது. இது செக் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு என்கொயரியில இவங்க மேல இப்ப பர்டிகுலரா இந்த 7 பேர் மேல கிடையாது. என்னது கிருஷ்ணகிரி ஏடிஎம் இதே மாதிரி நம்ம மேவத் அக்யூஸ்ட் 2 பேர் ப்ரீவியஸ் கேசஸ்ல புடிச்சிருக்கோம். இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு, என்ன மாதிரியான பிளானிங்ல வராங்க, இவங்க கான்டாக்ட்ஸ் என்ன அப்படிங்கறது அதாவது கிருஷ்ணகிரி எஸ்பி வந்திருக்காங்க. ஏற்கனவே நமக்கு கேசஸ் பெண்டிங் இருக்கிறதுனால விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு 7 மாநில போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரணை வந்து உங்க கூட பங்கேற்றதா சொல்றாங்க. 7 மாநில இதெல்லாம் இல்ல. இப்போதைக்கு நம்மளுடைய இதுல இருந்து நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப இருக்கிறோம், இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். மேபி கேரளா அவங்களுடைய அக்யூஸ்ட் இல்லையா, அவங்களோட ஏடிஎம் பண்ணதுனால அவங்க வரலாம். இனி ஃபர்தரா இனிமேதான் தெரியும். இவங்கள 5 பேர் வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்ட், ஹரியானா சேம் ஸ்டேட், 2 பேர் வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்னு பக்கத்துலயே. இப்ப அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க சயின்டிபிக் ஆபீசர்ஸ் எல்லாம், என்ன இருக்கு அப்படிங்கறது. நம்ம அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணல, அது எல்லாமே என்கொயரியில தான் இது பண்ணும். இப்ப எஃப்ஐஆர் போட்டுனாங்க. 2 பேரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, 2 பேரும் நல்லா இருக்காங்க. பவாரியா அப்படிங்கறது இது கேட்டகரைஸ் பண்ண முடியாது, அது இதோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நம்மளுடைய அக்கரன்ஸ்ல 2-3 வண்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது இன்வெஸ்டிகேஷன்ல தான் இதெல்லாம். நம்மளுடைய பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடருவாங்க. ஜுவல்ஸ் கிடையாது, வண்டி கேஷ். ஆமா, இவங்களுடைய இதே வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள். பர்டிகுலரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க. அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. கண்டெய்னர் லாரி அதாவது இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா, ஹரியானால இருந்து அவங்க கிளம்பி வராங்க, டெல்லியில இருந்து லோடு ஏத்திட்டு சென்னை வராங்க. ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னர்ல, அவங்க லோட் அன்லோட் பண்றதுக்கு எந்த இடம் என்னங்கறதெல்லாம் அப்புறம் நாங்க விசாரிச்சு சொல்றோம். இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா, கிரேட்டா கார் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா 2 பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, திரிஷூர்ல ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்க வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்றாங்க இல்லையா, கண்டெய்னர்ஸ் லோடெல்லாம் அன்லோட் பண்ண லோடிங் அன்லோட் பண்றதுனால திரிஷூர் ஏரியாவுக்கு இவங்க போறாங்க. அவங்க கூகுள் மேப்ல எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்க போறாங்க. அங்க போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலயே இருந்துக்குது. கண்டெய்னர் அந்த எஸ்ஓசி எல்லாம் போறதில்ல, அங்க ஏடிஎம் பக்கத்துல எல்லாம் போறதில்ல. இந்த கிரேட்டா கார்ல இவங்க போய் அங்கிருந்து கேஷை எடுத்துட்டு திருப்பி வராங்க. கிரேட்டா கார் போயிடுது, கண்டெய்னரும் தனியா தான் வருது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரேட்டா காரை வந்து கண்டெய்னர்ல ஏத்திட்டு எல்லாரும் ஒரே இதுல டிராவல் பண்றாங்க. அது இனிமேதான் இது பண்ணணும். என்னது இல்ல, அது கூட்ஸ் இதுக்கு தான் வருது. அதை முடிச்சிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் போகும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா எம்டி வெஹிக்கிள போறாங்க. அது கேரளால தான் ஏத்தி இருக்கணும். இன்னும் கரெக்டான இது கேக்குறோம். அதே கட்டிங், கேஸ் கட்டிங். இவங்களோட எம்ஓ வந்து கேஸ் கட்டிங் மூலமா தான் பண்றது. அந்த கேஸ் வெல்டர் வச்சு அது பணம் சேதாரமாகாத அளவுக்கு அவங்க வந்து மேல இருக்கக்கூடிய அந்த மூடியை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய கேஷ் எடுக்கிறது தான் இவங்களோட எம்ஓ. அதெல்லாம் செக் பண்ணணும். எப்படி ஏற்பட்ட பின்னரே தான் இந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கப்பட்டதா? இல்ல இல்ல இல்ல, விபத்து ஏற்படுத்துறதுக்கு நம்ம பிடிச்சிருவோங்கறனால அவன் ரேஷன் நெக்லிஜென்ட்டா அவன் டிரைவ் பண்றான். ரொம்ப ரேஷா டிரைவ் பண்ணி போறான். முன்னாடி இருக்கக்கூடிய 2 வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல. அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு. அப்ப தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்லாம் விபத்துல இதாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிக்கல.
நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலங்கும் போது போலீஸ் வந்து எஸ்கேப் ஆன அவன் ஸ்பீடப் பண்றான். ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில திரும்பி வரான். மறுபடியும் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு அவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா? அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும். இங்க சொல்றாங்க அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான். அதுல 2 டூ வீலர் ஒரு காரை வந்து ஒரு 250 மீட்டர் இழுத்துட்டு போனதை அவரே சொல்றாரு, அந்த பப்ளிக்கே சொல்றாரு. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த காசி சன்னியாசிப்பட்டி கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து காடு பக்கத்து சன்னியாசிப்பட்டி என்கவுண்டர் தொடர்பாக டிஐஜி உமா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார். கேரளாவிலிருந்து ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே இன்னும் வந்து ஃபர்தரா இவங்க எங்க இருந்து வராங்க என்ன இப்போதைக்கு அவங்களை என்கொயர் பண்ணி மினிமம் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். அடுத்த இதை முடிச்சிட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இனிமே தான் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இனிமே தான் பண்ணணும். தமிழகத்துல ஏதாவது அவங்க திட்டமிட்டிருக்காங்களா இல்ல ஏற்கனவே இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பாப்பாங்க, எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்றாங்க. இருங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இனிமே தான். இப்பதான் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்கோம், எஃப்ஐஆர் அனுப்பியிருக்கோம். இனி சயின்டிபிக் ஆபீசர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய அதுல தொடர் புலன் விசாரணை செய்யணும். அப்படிங்கறதுனால அதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு கன்க்ளூசிவ் இது கொடுக்குறேன். பப்ளிக் இன்ஜுரி யாரும் கிடையாது. ஒருத்தர் மட்டும் அடிபட்டா சொல்றாரு, பட் ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி கிடையாது. ஒருத்தர் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா ஃபேக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்பரோ பேரோ இடமோ எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா இது ஃபர்தரா ஜுடிஷியல் என்கொயரி எல்லாம் போகுது. அப்படிங்கறனால நான் பார்த்து உங்களுக்கு கண்டெய்னர் லாரி சன்னியாசிப்பட்டியில அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. போலீசார் விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் லாரி என்பது அம்மன் கோயில் பகுதியில் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்கேயும் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. அங்கேயும் என்கவுண்டர் பண்றதுக்கான திட்டமிடல் ஏற்படும். ஏன்னா அரை மணி நேரம் அந்த கண்டெய்னர் இது வந்து திட்டமிடல் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த 4 பேரை வந்து நம்ம கேபின்ல இருந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டோம். உள்ள 2 கிரேட்டா காரும் உள்ள 2 ஆள் இருக்கிறது ஆரம்பத்துல போலீஸுக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக் இவ்வளவு தூரம் இது பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அதனுடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு வந்துடும். ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் திருச்சூர்ல இருந்து வர்றதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க போது அந்த ரோல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு தான் கொண்டு வரணும். கொண்டு வந்து நம்ம விசாரிக்கிறோம். கேரளா மாநில காவல்துறையினர் ஆந்திரா மாநில காவல்துறை நம்ம தொடர்பு கொண்டிருக்காங்களா? இப்ப திருச்சூர் வந்து பேசிட்டு இருக்காங்க. திருச்சூர் வந்து சொல்லியாச்சு நம்ம இந்த மாதிரி செக்யூர் பண்ணிருக்கோம். அவங்களோட இப்ப வந்து இது மாதிரி ஏடிஎம் கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம். அது வந்து இனிமேதான் அவங்க நம்மளா வந்து சொல்லல. மேபி நியூஸ் பார்த்து வந்து அவங்களுடைய பெண்டிங் கேசஸ் வந்து விசாரிக்க வரலாம். இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா? சயின்டிபிக் ஆபீசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு நடுவில் மற்ற வேலைகளுக்காக வந்துட்டதுனால இனி சீஷர் இதெல்லாம் என்னங்கிறது பாக்கணும். இது வரைக்கும் நாங்க எதுவும் எடுக்கல. இது மாதிரி பல டீம் இருக்கலாம். ஏன்னா நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியில நடந்தது வந்து அதே ஹரியானா மாவட்டத்தில் மேவத் டிஸ்ட்ரிக்ட் காரங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். சோ இருக்கலாம். இறந்தவர் வந்து ஜுமான் அப்படிங்கிறவரு, காயம்பட்டவர் வந்து அஸ்ரூ அப்படின்னு. அஸ்ரூ அவருடைய ஷார்ட் நேம் ஆயிருக்கு. இறந்தவர் ஜுமான் வந்து 40, அஸ்ரூ வந்து 28, அரௌண்ட் 40. இப்ப சொல்லணும் நாங்க எல்லாமே அதெல்லாம் அதான் சொல்றேன். புலன் விசாரணையில நிறைய இது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது எல்லாமே நாங்க இனி அடாப்ட் பண்ணணும்.
செக் பண்ணுறோம். போலீஸ் வருவாங்க. வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. மேடம், இவங்களை நம்ம கஸ்டடி எடுக்க போறோமா இல்ல சிறையில் அடைக்கிறதுக்கு? சரி, நீ எங்களோட ரெகுலர் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதன்படி பண்ணுறோம். போட்டோஸ் கடைசியா தரோம், இந்த முடிச்சிட்டு தரோம். முடிச்சிட்டு இப்போ டிஜி சார் அண்ட் ஏடிஜி எல்என்டோ சார் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தான் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சார், 5 பேருக்கு பேர் கொடுக்குறோம் மேடம், 5 பேருக்கு பேர் அப்படி கொடுக்குறோம். சொல்றீங்க. இல்ல, அது நாங்க கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டு தான் தர முடியும். பண்ணிட்டு கொடுத்துறோம். அது அப்புறம் சொல்லிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றோம். போட்டோஸ் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்வெஸ்டிகேஷன், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தந்துறேன். இல்ல கண்டெய்னர்ல ஒரு, அதாவது டிரைவர் சுடப்பட்ட ஜுமானுங்கிறவர் நமக்கு அந்த கண்டெய்னரை திறந்து கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் அசால்ட் பண்ணிட்டு அவரை தப்பி ஓட வைக்கிறவர் ஜுமான் டிரைவர். ரெண்டாவது கண்டெய்னருக்குள்ள 2 பேர் இருந்ததுல ஒருத்தர் பேக் எடுத்துட்டு ஓடுறாரு இல்லையா, பணப்பை, அவரு இன்ஜியோர்டு. கண் எங்க போட்டு இறங்குறாரு மேடம்? என்னது இறந்தவர் சொல்றாரு கண் இங்க பட்டு பின்னாடி இருந்து சுட வேண்டியதா இருந்தது. ஏன்னா இவர் முன்னாடி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ தள்ளிடுறாரு, எஸ்ஐ அசால்ட் பண்றாரு, பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஓடி வந்துட்டு இருக்காரு. எஸ்ஐக்கு ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு பாதுகாப்பு நிமித்தமா அவர் சுட்டுறாரு. இல்ல ஜஸ்ட் இப்பதான் பிரிலிமினரியா இருக்கு. எப்படி உங்களுக்கு எல்லா போட்டோஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் செகண்ட் இதுல நான் உங்களுக்கு அந்த சிட்டியார் கடை பகுதியில் கண்டெய்னர் நிறுத்தப்படுறதுக்கான காரணங்கள் என்ன மேடம்? அதெல்லாம் கேட்டு நான் சொல்றேன். இல்ல, ஏன்னா பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு காடு பகுதி இருக்குது, அவங்க இறங்கி ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்ல. ஆக்சுவலா இதுல எங்களுடைய ஒரே இது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சா பெரிய உங்களை மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும், அதுல சரியான தகவல் எடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே 2 வீலர் கார் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கறனால தான் நாங்க அவங்கள எடுத்துட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு, அது முக்கியமா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால அது அங்கிருந்து மூவ் பண்ண வேண்டி இருந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது அது திறக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா காவல் நிலையத்திலேயே நம்மள அவங்களை திறந்து விசாரணை பண்ணலாம். அந்த இடத்தில் அங்க திறக்க வேண்டிய காரணம் என்னன்னா, உள்ள ஆள் இருக்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அங்கிருந்து அவன் அந்த கண்டெய்னர் டோரை அடிக்கிறதுனாலதான் நம்ம திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுவும் நம்ம அதை திறந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? என்னது? இல்ல அவங்க ஒரு இதுதான் வச்சிருக்காங்க, பேக், டிராவல் பேக், ஒரே பேக். ஒரு டிராவல் பேக் ஃபுல்லா கேஷ். அது எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம எண்ணவே இல்லை, அது தொடவே இல்லை எதுவும். அதனால அந்த எஸ்ஓசி பிரிசர்வ் பண்ணியிருக்கோம். முடிச்சிட்டு அரௌண்ட் ஒரு 10:45. ஓகே, தேங்க்யூ. இல்ல, நாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க சொல்றோம். இல்ல எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் வெயிட் பண்றாங்க. தனியா நான் பேசுறேன். சன்னியாசிப்பட்டி என்கவுண்டர் தொடர்பாக டிஐஜி உமா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னரில் தமிழகத்தின் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற அந்த கொள்ளையர்களில் ஒருவனை போலீசார் தற்காப்பு நிமித்தமாக என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்.